ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் 8 தமிழோடைய கண்டஸ்டன்ஸோடைய அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நிறைய விஷயங்கள் வந்துச்சு. ஸோ அதை அப்படியே ஒரு கோரிய ஒரு வீடியோ நம்ம பண்ணிடலாம் அப்படின்றதுக்காகத்தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா, பவித்ரா சும்மா இருக்கிற டைமில் ஒரு ப்ரொடெக்டிவ் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதாவது கேளுங்க அப்படின்ற மாதிரி கேட்டு விட்டாங்க. ஸோ அதில் நிறைய விஷயங்கள் வந்து வந்தது. ஸோ அதை பற்றி நம்ம வந்து பேச போகிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான அப்டேட்டு, மஞ்சரி கேர்ள்ஸை சிங்கப்பெண்ணே அப்புறம் வந்து கேடு கட்டத்தனமாக பேசுகிறீங்க, பாய்ஸுக்கு அந்த மாதிரி ஏதாவது டேக் இருக்கா, அப்படி எதுவும் இல்லைல்ல, அப்போ இந்த விஷயத்த பண்ணுங்க அப்படின்ற மாதிரி மஞ்சரி வந்து ஒரு விஷயம் பேசியிருக்காங்க. அதை பற்றி நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அடுத்து நிறையா சின்ன சின்ன அப்டேட்ஸ் வந்து வந்திருக்கு, அதை பற்றியும் நம்ம பேச போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேசக்கூடிய ஒரு டாபிக் வந்து பவித்ரா வந்து ரீசெண்டாக ஒரு சும்மா ஒரு இன்ட்ராக்ஷன், அது எப்படி சொல்கிறது, அவங்களோட இன்ஸ்டாவில் முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெசேஜில் ரிப்ளை, அப்படி இல்லைனா வந்து ஃபேஸ் காட்டி அவங்களே வந்து சில விஷயங்கள் போட்டாங்க. அதாவது எப்படி இருந்துச்சு பிக் பாஸ் எக்ஸ்பீரியன்ஸ், 6 மாதிரி தக்காளி சோறு இந்த மாதிரிலாம் வந்து கிடைக்காது, செம அப்படின்ற மாதிரி. இப்போ முத்துவோட எப்படி இருக்குன்னொடனே டாம் அண்ட் ஜெரி தான், உள்ளே இருக்கும்போது அவன் அப்படி தான், வெளியே வந்து அப்படி தான் அப்படின்ற மாதிரி. மற்றபடி எல்லாம் வந்து சில்லு தான். பட் அவருக்கு நமக்கு ஒத்து போகாத ஒரு விஷயம் இருக்குது. நான் ஒன்று சொன்னால் அவர் ஒன்று சொல்லுவார் மாற்றி மாற்றி அப்படின்ற மாதிரி வீடியோலாம் பேசுகிறாங்க. அப்புறம் ராணுவை பற்றி தான் நல்லதாக சொல்லுங்கன்னொடனே, அம்மா நல்லது எவ்வளோ இருக்குது, ராணுவோட அப்பாலாம் ஒரு ஆள் ஃபோன் பண்ணி, என்னம்மா நீ எங்கள் வீட்டு பொண்ணு மாதிரிம்மா அப்படின்ற மாதிரி, நீ அக்கா தான் ராணுவுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி, என்னடா அது ஒரு லவ் ட்ராக் ஓப்பன் பண்ணிட்டு இருந்தாங்க உள்ளே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறது புரியுது. நிறைய பேர் வந்து அதை டிசப்பாயிண்ட் ஆகிட்டாங்க. ஏன்னா ராணுவம் சொல்லிட்டு நிறைய பேர் ஹார்ட்டை விட்டுட்டு இருந்தாங்க. பவித்ராவுக்கும் ராணுவுக்கு ஏதாவது ஒரு கிசு மூட்டி விடுமான்னு சொல்லி செக் பண்ணாங்க. கடைசி வந்து பார்த்தீங்கன்னா பவித்ரா வந்து அதெல்லாம் இங்கே வேலைக்கு ஆகாது, நீங்கள் போங்கடா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பழனிக்கே பால் காய் எடுத்தாலும் நானும் அதுக்குள்ளே சிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரே போடா போட்டு விட்டாங்க. அப்புறம் ராணுவ வீட்டிலேருந்து அதெல்லாம் கால் பண்ணி பவித்ரா கிட்டே டெய்லியும் வந்து பேசுகிறாங்க. அதாவது ஒரு நாள் வந்து பேசினாங்க, இந்த மாதிரி வீட்டுக்கு வாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. அடுத்து ஆனந்தி கூட அவங்களுக்குள்ளே ஒரு ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்தது அப்படின்றத பற்றி, அப்புறம் ஜாக்கை பற்றி, ரயானை பற்றி, சவுண்டை பற்றி, இந்த மாதிரி சின்ன சின்ன ஜென்ரலான ஒரு கொஸ்டின்ஸ் தான் வந்து இருந்தது. ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து ஆன்சர் பண்ணாங்க. அது நல்லா இருந்தது ஆக்சுவலாக அந்த செஷன். அடுத்து சின்ன சின்ன அப்டேட்ஸ்க்கு அவங்க வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. படம் எப்போ பண்ண போகிறீங்க கேட்டதுக்கு, அது வந்தால் கண்டிப்பாக சொல்கிறேன், அதுக்குள்ளே என்ன அவசரம், இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசுனது ரொம்ப யதார்த்தமாக இருந்தது. அதாவது எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நான் பெரிய டாப் 5குள்ளே வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி இல்லாமல், நான் ஏதோ பண்ணேன், ஏதோ டாப் 5குள்ளே வந்துட்டேன், நான் ஏதோ பேசிகிட்டு இருக்கேன் உங்ககிட்ட அப்படின்ற மாதிரி பவித்ரா வந்து ரொம்ப டீசெண்டாக பண்ணாங்க அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு. சரி, அடுத்து என்னது, அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முத்துக்குமரன் அவர்கள் சிங்கப்பூருக்கு பயணம் பண்ணிட்டார். அதே மாதிரி எல்லாருமே இப்போ அவங்க ஃபேம், அதாவது இந்த பிக் பாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 மாதம் தான். அதுக்கடுத்து அடுத்த சீசனுக்கு வந்து ஆள் எப்போ வருவாங்க, என்ன வருவாங்க, என்ன மாதிரி ரேஞ்ச் இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதுக்குள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது பண்ணி நம்ம வந்து காசை வாங்கி போட்டு சம்பாதிச்சா தான் உண்டு. ஸோ முத்துக்குமரன் ரொம்ப சூப்பராக பண்ணுறாரு, சௌந்தர்யா அதை விட சூப்பராக பண்ணுறாங்க. 2 பேரும் வின்னர் ரன்னர். அவங்கவுங்க எங்கெங்கே கூப்பிட்றாங்களோ போய் எல்லாத்துக்கும் வந்து கட் பண்ணி பயங்கரமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அது பார்ப்பது ரொம்ப இயல்பாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எந்த ஒரு சீசன்லேயும் இந்த மாதிரி வின்னர் ரன்னர் இந்த மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணதுன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, இனிமேல் பிக் பாஸ் பல்ஸ் அவ்வளோதான், 3 மாதம் இருப்பாங்க, அடுத்து காணாமல் போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி தெரிஞ்சது தான். ஸோ அதை வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக அவங்கவுங்க வேலையை பார்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்து நம்ம மஞ்சரி. ஸோ மஞ்சரியோடைய ஒரு இன்டர்வியூவில் அவங்க வந்து பேசியிருப்பாங்க, இந்த மாதிரி பஜாரின் பொண்ணுங்களை கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஜோ பிரதர் வந்து கேட்டிருப்பார். அதுக்கு ஒன்றே, நீங்கள் பஜாரியும் கூட வேணாம், சிங்கப்பெண்ணும் கூட வேணாம், அவங்களே ஏதாவது கூப்பிட்றாங்களா, தீபக் வந்து நின்று அந்த இதில் ஒரு பயங்கரமாக சீன் கிரியேட் பண்ணால் அப்போ ஏதாவது அவருக்கு பேர் கிடச்சா செம்ம மாசுன்னீங்களா, அப்போ நாங்கள் அதை பண்ணோம்னா மாசுன்னு சொல்கிறீங்களா, அது சொல்ல மாட்டீங்களா, அப்போ எதுக்கு நீங்கள் வந்து பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ஓங்கி ஒரு போடு போட்டாங்க. ஸோ மஞ்சரி வேறு லெவல்மா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் கரெக்டு தான் அவங்க கேட்குறது. ஏன்னா பெண்கள் வந்து அடிச்சு ஆடும் விழுது என்னடா இது அப்படின்ற மாதிரி வந்து அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் வந்து ரொம்ப கிடையாது. ஆனால் ஆண்கள் வந்து அப்படி இருக்கும்போது வேறு லெவல்ரா அப்படின்ற மாதிரி வந்து இறங்கி ஆடுவாங்க. அது வந்து நடக்குது தான், அது வந்து நம்ம வந்து எதுவும் சொல்ல முடியாது. பட் மஞ்சரி அதை போல்டாக அந்த பாயிண்ட்டை பேசுனது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ தட் இஸ் வெரி 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 குட். சரி, அடுத்து பிக் பாஸ் 9 தமிழ் இதிலப்பா வரும், இவங்க கலர்ஸ் டிவியில் February 23 போட்டிருக்காங்க, 7 மணிலேருந்து கலர்ஸ் தமிழில் 8 தமிழ். அது வந்து ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க, ரீடெலிகாஸ்ட்டுன்றான். அதாவது சீசன் 9 விஜய் டிவியில் நடக்கும், ரீடெலிகாஸ்ட் தான் கலர்ஸில் வரும் அப்படின்றாங்க. இன்னும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இல்லைங்க கலர்ஸ் தான் வரும் அப்படின்றாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 ஆப்ஷன் தான். விஜய் டிவியில் வந்தால் விஜய் டிவி ஆர்டிஸ்ட் நிறைய பேர் வருவேன்,
டாஸ்க் எதுவும் இருக்காது. ஆனால் மக்கள் பார்வையாளர்கள் கொஞ்சம் பார்ப்பாங்க. கலர்ஸில் பார்வையாளர்கள் ஈர்க்கிறது கஷ்டம். ஆனால் டாஸ்க்லாம் பயங்கரமாக இருக்கும். கலர்ஸ் டிவியிலேருந்து ஒரு 2-3 பேர் தான் வருவேன். விஜய் டிவி ஆர்டிஸ்ட் மாதிரி வரமாட்டேன். இந்த மாதிரி ஹோஸ்ட் புதுசாக கிடைப்பாங்க. நிறைய விஷயங்கள் நமக்கு ப்ளஸ் இருக்கிறதுனால ஐ வில் கன்சிடர் பிக் பாஸ் கோயிங் டு கலர்ஸ் தமிழ் அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ நீங்கள் என்ன பார்க்குறீங்க அப்படின்னு நினைக்கிறீங்கிறத கண்டிப்பாக கான்வர்சேஷன் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்து ஏதாவது டாபிக் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுவோம். ஸோ நம்ம அடுத்தடுத்த அப்டேட்ஸ் சேனலினுடைய க்ரோத் அப்டேட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்க போகிறோம். நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு பேக்ரவுண்டில், எல்லாத்தையும் ஷேர் பண்ண முடியல. ஸோ அதனால் இப்போ இருக்கிற கண்டென்ட் டக்குன்னு எடுத்து போட்டிருக்கேன் அந்த கண்டென்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஏதாவது போட்டே இருப்பேன். பட் ஒன்ஸ் ரெகுலரைஸ் ஆன பிறகு நான் கரெக்டாக உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகேவா? தேங்க்யூ, குட் பை.